நீலகண்ட யாழ்ப்பாணரினது உறவினர்கள் தங்களினது உறவினனாகிய யாழ்ப்பாணனினுடைய பாடு திறத்தாலும் யாழினை கொண்டு பண் எழுப்பி சம்பந்தரினது தேவார பதிகங்களை பாடுதலினாலும் அந்த பதிகங்கள் பெருமை அடைகின்றன என்று சொல்லிய இடத்து ஞான சம்பந்தர் பண்ணில் அடங்க இயலாதன்னு சொல்லாமல் அவர் கையில இருந்த யாழில் அடங்க இயலாத ஒரு பண்ணினை கொண்டு பாட அந்த பண்ணினை தான் கொண்டுள்ள யாழினால் பாட இயலாது போனதினால் அந்த பண்ணுக்கு யாழ்முறி பண்ணுன்னு பேரு. அது மேகராக குறிஞ்சி அல்லது வியாழராக குறிஞ்சி என்று இரண்டு வேறு கருத்துகள் உண்டுன்னு போன வகுப்புல சொன்னேன். அதனை தொடர்ந்து இங்க பார்க்கலாம். அனைவரும் அக்கிளைஞருடன் பெரும் பாணர் ஆளுடைய பிள்ளையார்த்தம் துணை மலர் சேவடி பணிந்து துதித்தருள தோணிபுறத் தோன்றலாரும் இணையில் பெரும் சிறப்பருளி தொண்டருடன் அப்பதியில் இனிது மேவி பனை நெடுங்கை மதையானை உரித்தவர்த்தம் பதிப்பிறவும் பணியச் செல்வார். ஆகவே யாழ்ப்பாணரினுடைய ஆற்றலினால் அந்த சம்பந்தர் பாடின பாடலினது பண்ணை தனது யாழிலே வாசிக்க இயலாமல் போக இதை அருகிருந்து அவருடைய உறவினர்கள் எல்லாம் கண்டார்கள். அதன் பிறகுதான் ஞான சம்பந்தரினது பெருமையை உணர்ந்தார்கள். உணர்ந்ததன் பின் என்ன செய்தார்களா? அனைவரும் அக்கிளைஞருடன் தன்னோடு இதுகாரும் இருந்த தன்னுடைய கிளைஞர்களாகிய சுற்றத்தாருடன் பெரும் பாணர் நீலகண்ட யாழ்ப்பாணர் ஆளுடைய பிள்ளையார்த்தம். ஆளுடைய பிள்ளைனா இறைவனுக்கு மகனாக கருதப்பட்டவர். ஆகவே ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்தருக்கு உண்டான காரண பெயர். இறைவனை தனது அன்பினால் ஆளுதற்கு உரியவராயும் அந்த இறைவன் இறைவியருக்கு மகனாகவும் இருக்கக்கூடிய சத்புத்திர மார்க்கத்தை இந்த உலகினுக்கு தந்து உதவியவர். பக்தியில சைவம் கண்டது 4 மார்க்கம். ஒன்று சம்பந்தர் வாயிலாக வெளிப்பட்ட சத்புத்திர மார்க்கம். அதன் பிறகு நாவுக்கரசரினால் வந்த மார்க்கம் எதுனாக்க தான் வழிபடுவதற்கு உண்டான இறைவனை தனக்கு உரிய தலைவனாக தன்னை தொண்டனாக மாற்றிக்கொண்ட தாச மார்க்கம். தாசன்னா அடிமை. அதற்கப்புறம் சுந்தரர் ஏற்படுத்தி கொடுத்த சக மார்க்கம். சகன்னா நண்பன், இறைவனை நண்பனாக காணுதல். அதன் பிறகு வந்த மாணிக்க வாசகர் இறைவனை கருணை வடிவாக பார்த்தார். அதனால அவருடைய மார்க்கம் சன்மார்க்கம் ஆயிற்று. அதனால இந்த சத்புத்திர மார்க்கத்தை உருவாக்கியதினால ஞான சம்பந்தர ஆளுடைய பிள்ளை என்று குறிப்பிடுதல் மரபு. அதுபோல சுந்தரரை தம்பிரான் தோழன் என்பார்கள். இதெல்லாம் பிற்காலத்துல அடியவர்கள் மனம் விரும்பி இந்த குறவர்களுக்கு கொடுத்த மிகச்சிறந்த சான்றுகள், பெயர்கள், புகழ், அவ்வளவுதான். அதனால ஆளுடைய பிள்ளையார்த்தம் துணை மலர் சேவடி பணிந்து. துணைனா 2 அர்த்தம், 2 கால். அந்த சேவடி சிவந்த திருவடிகளை மலர் போன்ற ஞான சம்பந்தரினது 2 திருவடிகளிலும் பணிந்தார்கள். யாரு? யாழ்ப்பாணரும் அவரை சார்ந்த உறவினர்களும். துதித்து அருள, ஞான சம்பந்தரினது பெருமையை துதிக்கவோ அவர் இவ்வாறு அருளி செய்த இந்த அழகான பதிகத்தை பற்றி பெருமையாகவும் பேச தோணிபுறத் தோன்றலாரும். தோணிபுரம் சீர்காழிக்கு மற்றொரு பெயர். அந்த ஊரிலே தோன்றியவராகிய ஞான சம்பந்தர் இணையில் பெரும் சிறப்பருளி.
இணையில்லாத பெரிய சிறப்ப நீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அவர் சுற்றத்தாருக்கும் வழங்கினார். ஏன்னா இது வெற்றி தோல்வின்ற பொருள் இல்லை. சில நேரங்கள்ல நாம் அறியாமையினால் அல்லது வடமொழியில சொல்லுவது போல அஞ்ஞானத்தினால சிலவற்றை தவறாக புரிந்து கொண்டு விடுவோம். அது ஒரு குழந்தைத்தனமான கற்பனை. அதனால அந்த குழந்தைத்தனமான கற்பனையில அறியாமையோடு ஒன்றை செய்கின்ற பொழுது அருளாளர்கள் அதை கண்டிக்கவோ தண்டிக்கவோ மாட்டார்கள். ஒன்றும் வேண்டாம். ஒரு குழந்தை தன் வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்திருந்தார். உடனே வீட்டில் இருக்கிற தாய் சொன்ன அந்த குழந்தைகிட்ட, அங்க வெளியில அந்த மாமா இருக்கிறார் அல்லவா, அவரை போய் சாப்பிட கூப்பிடு அப்படின்னு. அந்த குழந்தை வந்தது, மாமா சாப்பிடவா அப்படின்னு. நான் வீட்டுக்குள்ள இருக்கிற தாய் சொன்னா, பெரியவர்கள் எல்லாம் நீ அப்படி கூப்பிடக்கூடாது, மரியாதையா கூப்பிடணும், இதெல்லாம் தப்பு அப்படின்னு. சரின்னு அந்த குழந்தை வெளியே போய், மாமா மரியாதையா சாப்பிடவா அப்படின்னு. இந்த குழந்தையனுடைய இந்த செயல் பெரியவர்கள் செய்திருந்த பிரச்சனை. குழந்தை அறியாமையில செய்கிறது அது ஒரு அழகு, அவ்வளவுதான். அது போல நீலகண்ட யாழ்ப்பாணரினுடைய உறவினர்கள் நீலகண்டரை பற்றி பெருமையாக எண்ணியதுல வியப்பில்லை. அந்த பெருமை மிகுந்த நீலகண்டரினுடைய யாழ் வாசிப்ப ஞானசம்பந்தரினுடைய தேவாரத்தோடு ஒப்பிட்டும் உறழ்ந்தும் பேசி சம்பந்தரை சற்று குறைவாக எடை போட்டார்கள்னு சொன்னா சம்பந்தரினுடைய ஆற்றல் அவர்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். சம்பந்தரினுடைய ஆற்றல் அவர்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாதவர்களை போய் வருத்துவதினாலோ அல்லது வன்மமாக பேசுவதினாலோ பயனில்லை. ஆகவே ஞான சம்பந்தர் மிகச்சிறந்த ஞானவான். அதனாலதான் பெரும் சிறப்பளி அந்த இங்க நீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அவரது சுற்றத்தாருக்கும் பெருமைக்கு உகந்த அளவிலே அவர்களை சிறப்பித்து. ஒரு நிமிஷம், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சு சாம்பார் பண்ணிடுங்க. அவரைக்காய் பொரிக்கிறது 2. இணையில் பெரும் சிறப்பு அருளி தொண்டருடன் தன்னை தொடர்ந்து வருவதற்கு உரிய இறை அடியார்களுடன் அப்பதியில் இனிது மேவி அந்த நீலகண்ட யாழ்ப்பாணரினது தாயாரின் ஊராகி அந்த ஊர்ல சில நாள் தங்கி பனை நெடுங்கை, பனைனாக்க உறுதி வாய்ந்த பெரிய அர்த்தம். பனைத்த அப்படின்னா பெரிய அர்த்தம். பனை நெடுங்கை பெரியதாகிய நீண்ட கையை உடைய மத யானை, மதத்தினை சிந்தக்கூடிய யானையாகிய கஜமுகா அசுரனை உரித்தவர்த்தம், அந்த யானை வடிவிலே வந்த அசுரனை அதனது தோலை உரித்து போத்தி கொண்டவராகிய சிவபிரான் உரித்தவர்த்தம் பதி பிறவும், அந்த சிவபிரான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஏனைய பதிகளுக்கு பணிய செல்வார். தனது வழிபாட்டை தனது வணக்கத்தை செலுத்துவதற்கு தொடர்ந்து தன்னுடைய திருத்தல யாத்திரையை மேற்கொள்ளுகிறார் சம்பந்தர். இதுல ஒரு குறிப்பு எழுதுறாரு. சில நேரங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு உரையாசிரியர் குறிப்பு எழுதுறார். அந்த நயமான குறிப்பா இருந்தா சொல்லிவிடலான்னு. இந்த இணையில் பெரும் சிறப்பருளின்ற சொற்றொடருக்கு என்னவா இருக்கும்? ஞான சம்பந்தர் அங்கே ஏதாகிலும் ஒரு இயற்கை இகந்த செயலை செய்தாரா, ஒரு மிராக்குலஸான விஷயங்களை செய்தாரா? இல்லை என்ற குறிப்பு எழுதினவர். என்னவா? அன்புரைகளும் அருள் ஆசியும் வழங்கினாராம். அதுதான் இணையில்லாத பெரும் சிறப்பா. நீங்க மற்றதை ஏதாகிலும் வரவழைத்து கொடுத்தாலும் அல்லது ஏதாகிலும் இயற்கை இகவு நிகழ்வுகளை நிகழ்த்தினாலும் அந்த நிகழ்வினால் விளைந்த பொருள் பயன் இருக்கின்ற வரைக்கும் தான் நினைவு இருக்கும். அன்போடு அருளாசி வழங்கினால் அது வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து பயன்பாட்டினுக்கு உரியதாக இருக்கும். அதனால அந்த குறிப்பை எழுதினார். அன்புரைகளும் அருளாசியும். அந்த தலத்திலிருந்து மற்றைய தலங்களுக்கெல்லாம் போனார்னு செக்குழார் எழுதுகிறார்.
எந்தெந்த தலங்களுக்கெல்லாம் சென்றார் என்ற குறிப்பு நமக்கு கிடைக்கல. சரியா? அடுத்த பாட்டு. பங்கைய பாசடை தடம் சூழ் பழன நாட்டு அகன்பதிகள் பலவும் நன்னி மங்கையொரு பாகத்தார் மகிழ் கோயில் எனை பலவும் வணங்கி போற்றி தங்கு இசை யாழ் பெரும் பாணருடன் மறையோர் தலைவனார் சென்று சார்ந்தார் செங்கைமான் மழுவேந்தும் சின விடையார் அமர்ந்தருளும் திருநள்ளாறு. இந்த ஊருக்கு நல்லாருக்கு இடையிலே பல தலங்கள் இருக்கு. ஆனால் அந்த தலங்களுக்கெல்லாம் இவர் சென்றதும் அங்கு என்னெல்லாம் பதிகம் பாடினார் என்ற குறிப்பும் கிடைக்கல. ஆகவே பங்கயம்னா தாமரை, பாசடைன்னா பசிய இலைகள்னு அர்த்தம். பசிய இலைகளோடு தாமரைகள் மலர்ந்திருக்கக்கூடிய பங்கைய பாசடை, தடம்னா குளங்கள், சூழ்ந்தன நிரம்ப பெற்ற பழன நாடுனாக்க, பழனம்னா நன்சை பயிரான நெல் கரும்பு போன்றன விளையக்கூடிய நிலத்துக்குத்தான் பழனம்னு பேர். அந்த மாதிரி நல்ல நீர்வளம் மிக்குள்ள நிலத்தை பழனம் என்றோ செய் என்றோ சொல்லுவார்கள். பின்னாடி அந்த சொல் வயல் என்று ஒன்றினால் குறிக்கப்பட்டது. அதனால அந்த காலத்துல பழனம்னா நீர்வளம் நிரம்ப பெற்ற நெற்பயிர்களும் கரும்பு மஞ்சள் போன்றன செழித்து வளருவதற்கு உண்டான நிலப்பகுதி. ஆகவே தாமரை மலர்களும் பசிய இலைகளும் நிரம்ப பெற்ற குளங்களால் சூழப்பட்ட நன்சை நிலங்களால் நிரம்ப பெற்ற அகன்பதிகள், பறந்துபட்ட பல ஊர்கள், பெரிய ஊர்களை எல்லாம் பலவும் நன்னி, பலவாகிய ஊர்களுக்கு இவர் போனார். போய் என்ன செய்தார்? மங்கை ஒரு பாகத்தார், உமையவளை தனது இடப்பக்கம் கொண்டவராகிய சிவபெருமான் மகிழ் கோவில், அந்த சிவபெருமான் மகிழ்ந்து இருந்து வருபவருக்கு வரம் தருதற்கு உரிய கோவில்கள் பல இருந்தன என பலவும் வணங்கி, சேக்கிழாரே பல கோவில் எழுதிட்டார். பலவும் வணங்கி போற்றி அந்தந்த ஊர்களுக்கு சென்று இறைவனை வணங்கி அந்த இறைவனை போற்றினார்னா பதிகம் பாடி இருக்கணும். எவ்வளவு கிடைச்சது தெரியல. போற்றி தங்கி அந்தந்த சில தலங்கள்ல தங்கினார். அதுக்கெல்லாம் விவரம் கிடைக்கல. தங்கி இசை யாழ் பெரும் பாணருடன், உடனாக வரக்கூடிய நீலகண்ட யாழ்ப்பாணருடன் அந்த தலங்கள்ல தங்கி மறையோர் தலைவனார், வேதங்களை கற்ற அந்தணர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சம்பந்தர் சென்று சார்ந்தார். இறுதியில ஒரு ஊருக்கு போய் அங்கு சேர்ந்தார். எங்க? செங்கை மான் மழுவேந்தும், தனது சிவந்த கையிலே மானினையும் மழுவினையும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் எதன் மீது அமர்ந்திருக்கிறான்? சின விடையார், கோபத்தோடு எதிரிகளை தாக்க வல்லதாகிய ரிஷபத்தின் மீது, காளை வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் குடிகொண்டுள்ள நகராகிய திருநள்ளாறு சென்று சேர்த்தார். இந்த திருநள்ளாறு இருக்கு இல்லையா, குறிப்பை பார்க்கறதுக்கு தான். இந்த திருநள்ளாறுன்ற தலத்திற்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. நமக்கு ரொம்ப பிற்காலத்துல அங்க இந்த ஆண்டு கூட இடம் பெயர போகிறார் அல்லவா சனி. அந்த 2.5 ஆண்டினுக்கு ஒரு முறை தனது இல்லத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சனீஸ்வரனுக்கு உண்டான தலமாக அது கருதப்படுகிறது. நவகிரக தலத்துல அது ஒரு தலம் என்று கருதப்படுகிறது. அந்த ஊர்ல சனிக்கு ஏன் வழிபாடுனா, அந்த இடத்துல சனி சிவனை வழிபாடு செய்தார்.
ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா அதி தேவதைகளும் அல்லது கோள்களினுடைய தலைமை பொறுப்புல உள்ள தெய்வங்களும் தங்களுக்குன்னு தனித்த தகுதியை பெறுவது இல்லை. அந்த தன்மை உடைய அந்த கோள்கள் பல தலங்கள்ல உள்ள இறைவனை வழிபாடு செய்து தங்களை மேம்படுத்தி கொண்டார். அதனால அந்த தலத்திற்கு நாம போகணும். இப்ப உதாரணம், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொன்னா அது அங்காரகனுக்கு உடைய செவ்வாய்க்கு உண்டான தலம்னா, செவ்வாய் என்கின்ற கோள், அந்த கோளுக்கு உண்டான அதி தெய்வம் எது என்றால் முருகன். அந்த முருகனும் இந்த செவ்வாயுமாக சேர்ந்து வழிபட்ட தலம் வைத்தீஸ்வரன் கோவில். கிளாஸ்ல இருக்க நாளைக்கு வந்து வழிபட்ட தலம் வைத்தீஸ்வரன் கோவில். ஏனென்றால் அங்கு சிவன் குடிகொண்டிருந்ததினால அங்கு இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் ரிக்வேதத்தை சொல்லுமாம். அதுதான் அதனுடைய பழைய பெயர், புல் இருக்கு வேளூர். வேள்னா முருகனுக்கு உண்டான ஒரு பெயர்ல வேள் என்பது ஒரு பெயர். செவ்வேள்னா முருகன். வேள்னு பொதுவா சொன்னா அது மன்மதனை குறிக்கும். செவ்வேள்னா முருகன். பறவைகளினது ஒலி அல்லது பறவைகளெல்லாம் சேர்ந்து அங்க ரிக்வேதத்தை, இருக்கு வேதத்தை இடைவிடாது ஒலிக்கக்கூடிய தலம் முருகனால் வழிபட்ட தலம். அங்கு இருப்பவன் இறைவன் சிவபெருமான் தான். வைத்தியநாதனாக அங்கு இருக்கிறான். அதனால இந்த கோள்களெல்லாம் தங்களினுடைய குறைகளை தவிர்க்க, தங்களினுடைய குறைகளை தீர்த்து கொள்ள சென்று வழிபட்டது. அதனாலதான் சனீஸ்வரனுக்கு உண்டான கோவில் திருநள்ளார்னா, திருநள்ளார் ஒரு காலத்துல வெறும் தர்பை காடாக இருந்தது. தர்பைனா இந்த அந்தணர்கள்லாம் சடங்கியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புல் வகை. அதனாலதான் அங்கு இருக்கக்கூடிய இறைவன் பெயர் என்னன்னா, தர்பை என்ற புல் காடு போல வளர்ந்திருக்க அந்த காட்டிலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஈசன் அவருக்கு பேரு. தர்ப ஆரண்ய ஈஸ்வரன். தர்பை காட்டுக்கு நடுவுல, ஆரண்யம்னா காடு, அந்த காட்டுக்கு நடுவுல ஈஸ்வரன் இருக்கார். அந்த இடத்துல சனீஸ்வரன் சென்று இறைவனை வழிபட்டார். அதுபோல தனக்கு இந்த கலியானவன் பிடித்தான் என்பதினால் அந்த கலியினால் வந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள நளன் என்று சொல்லப்படக்கூடிய மகாபாரதத்துல குறிக்கப்பட்டுள்ள நிஷாத நாட்டு மன்னன் நளன் தன் கலி துன்பம் போக அங்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்தை குளமாக உருவாக்கி அதுல மூழ்கி தன் துன்பத்தை போக்கி கொண்டான். இன்னைக்கும் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய குளத்துக்கு பேரு நள தீர்த்தம்னு பேர். இவர்களெல்லாம் அங்கு சென்று இறைவன் சிவனை வழிபட்டு தங்கள் கதியை மேம்படுத்தி கொண்டார்கள். ஆனா நம்முடைய வழக்கத்துல என்ன பண்ணிட்டோம், அந்த மூலவரை விட்டுட்டோம். அங்கு வழிபட்டவர்களை முதன்மையாக எடுத்து பேச ஆரம்பிச்சோம். இதெல்லாம் நம்ம இயல்பா நடக்கிறது தான், ஒண்ணும் தப்பு இல்லை. இதெல்லாம் இயல்பா நடக்கும். ஏனென்றால் தொடக்க காலத்துல எல்லாரே மாதிரி நீங்க நவகிரக தலத்தையும் 9 தலங்களுக்கும் போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த கோவில் மூலவர் யாருன்னா சிவன். அந்த சிவன் கோவில்ல இந்த கோளானது சென்று வழிபட்டு தனக்கு உண்டான சிக்கலை தீர்த்து கொண்டிருக்கும். இதுதான் அடிப்படை. அதனால இந்த திருநள்ளாறுன்றதற்கு பல்வேறு விதமான மகாபாரத காலத்திலிருந்து இதுக்கு செய்தி இருக்கு. இன்னமும் சொல்ல போனால் இந்த ராமகாதையிலும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இடத்துல சிவன் குடிகொண்டிருக்கிறான். ஏன்னா நம்ம நாட்டுல
நேற்று வகுப்புல சொன்னது போல, நேற்றைய முன்னாள் வகுப்புல சொன்னது போல, இந்த சனீஸ்வரனுக்கு உண்டான கோவில்கள் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு தலங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப போன வகுப்புல சொன்ன போது வடநாட்டுல இருக்கக்கூடிய அந்த பூனேக்கு அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர தலத்துக்கு என்ன பெருமைன்னா, கதவு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பின்னாடி புகுத்தப்பட்ட செய்திகள். தொடக்க காலத்தில் அதற்கு என்ன பெருமைன்னா, அங்குதான் சிசுபாலனும் ருக்மணியினுடைய சகோதரனான ருக்மியும் அவனை சார்ந்த சகோதரர்கள் 4 கண்ணனோடு போர் செய்து அங்கு தோற்றார்கள். அவ்வாறு தோற்ற நிலைக்கு நாணம் கொண்ட ருக்மி தன்னுடைய தலைமுடியை மழித்து எடுத்த இடம் அது. இது பாரதம் காமிக்கக்கூடிய குறிப்பு. அதனால அந்த இடத்துல சனீஸ்வரன் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் இறைவன் நாரணன் கிட்ட காண்பித்து தன்னை ஒரு பொருளாக ஏற்றுக்கொள் என்று வேண்டிய தலம். அதேதான் திருநள்ளாறுல நம்முடைய தென்னகத்துல சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டு சனீஸ்வரன், சனீஸ்வரனுக்கு நிறைய பெயர் உண்டு. தமிழ்ல காரின்னு ஒரு பெயர் உண்டு. அவன் சென்று வழிபட்டு தன்னுடைய குறைகளை போக்கி கொண்டதாக மரபு. இங்க ஒரு குறிப்பு இது. அடுத்து திருநள்ளாறுல இவர் போறதுக்கு முன்னாடி பதிகள் பலவும் நன்னினார் என்ற குறிப்பு அந்த பாட்டுல சொன்னதனால பல கோவில்களுக்கு அவர் சென்று இருக்க வேண்டும். எந்தெந்த கோவிலுக்கு சென்றார் என்று குறிப்பும் இல்லை. அந்தந்த கோவில்களுக்கு உண்டான பதிகங்களும் கிடைக்கல. திரு தக்களூர் அந்த பகுதியில தொடர்ந்து செல்லக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய சிவன் கோவில்கள் பல. ஆனாலும் அந்த கோவில்களது பெயரெல்லாம் இவர் குறிப்பிடல. அந்தந்த கோவில்களுக்கு உண்டான தேவாரங்களும் நமக்கு கிடைக்கல. ஏன்னா இரண்டினுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அதற்கு இடைப்பட்ட தூரத்துல பல்வேறு விதமான கோவில்கள் இருந்தன, இருந்து கொண்டு இருக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் இவர் சென்றாரா, சென்று அங்கு பதிகம் பாடினாரா தெரியாது. போற போக்குல சேக்கிழார் பதிகளுக்கு சென்றார், அங்கு போற்றி இசைத்தார்னு சொல்லிட்டார். ஏன்னா அனுபவம், எல்லா தலத்தையும் நாடுகின்ற பொழுதெல்லாம் சம்பந்தர் பாடாமல் போனதில்லை. போக முடியாத தலத்தை வைப்பு தலமா பாடின பெருமை கூட இவர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த தலத்துக்கு போயிட்டு அங்க பாடி விடுவார். அதனால இந்த தலங்களுக்கெல்லாம் சென்றார்னா நமக்கு கிடைக்கல, பாடி இருக்கலாம், கிடைக்கல. சரியா? அடுத்து இப்ப நல்லாற்றுல இருக்கோம். நாங்க திருநள்ளாறுல இருக்கோம். இன்னொரு 3 மாதம் கழிச்சுதான் சனி பெயர்ச்சி. அதுக்கு முன்னாடியே நாம நல்லாருக்கு வந்துட்டோம். சரி, நல்லாற்றில் எழுந்தருள நம்பர் திரு தொண்டர் குழாம் நயந்து சென்று கொள்ளாற்றில் எதிர்கொண்டு குலவியுடன் சூழ்ந்தனைய குறுகி கங்கை தெள்ளாற்று வேணியர்த்தம் திருவளர் கோபுரம் இறைஞ்சி செல்வ கோயில் உள்ளாற்ற வளம் கொண்டு திருமுன்பு தாழ்ந்தெழுந்தார் உணர்வின் நிற்கார். ஞான சம்பந்தரோடு தொடர்பு உடைய இந்த திருநள்ளாற பத்தின 300 விளக்கம் தரணும். ஞான சம்பந்தர் மதுரையம்பதியில சமணர்களோடு மேற்கொண்ட அனல் புனல் வாதத்துல ஓலையில இவரால் எழுதப்பட்ட பாட்டு எதுன்னா, திருநள்ளாற்றிலே இருந்த இறைவன் மீது பாடின பதிகத்துல உண்டான ஒரு பாட்டை தான் அந்த ஓலையில எழுதி தன்னுடைய அனல் வாதத்திலையும் புனல் வாதத்திலையும் வென்றார். நல்லா இருக்கு. அந்த பெருமை வேற உண்டு. அகச்சான்று, தான் ஒரு தலத்துல பாடின பாட்டை வேறொரு தலத்துல ஒரு போட்டியின் காரணமாக எடுத்து கையாண்டு இருக்கிற. நினைச்சா புதிய பாட்டை எழுதியிருக்கலாம், சம்பந்தர் செய்யல. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அதனால என்ன சொல்லுகிறார்கள், எல்லோரும் இந்த திருநள்ளாற்றினுடைய பதிகத்தை யாரெல்லாம் பாடுகிறார்களோ
அவர்களுக்கு சனியினால் வரக்கூடிய தொல்லை இருக்காது. ஏன்னா இந்த சனியினுடைய தொல்லையை பேசுவதற்கு இந்த 3 செய்தியை சொல்லுவார்கள். ஒன்று, சனி என்கின்ற அந்த கோள் ஒருவனது பிறப்பிடத்தில் நின்றால் அதுக்கு பேரு ஜன்ம சனின்னு பேர். அவனுடைய சுழற்சி பாதையில இவன் முன் வீட்டினுக்கும் அடுத்து வர வீட்டினுக்கும் 2.5 ஆண்டுகள் இவன் சென்று இருப்பதினால அந்த 3, 2.5, 7.5 அது ஒரு கடுமையான காலம். 7.5 சனி ஒரு கடுமையான காலம். அதற்கு பிறகு இவர்களது விண்மீன் இருக்கக்கூடிய, இவர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வீடு இருக்கிறது அல்லவா, அந்த வீட்டிலிருந்து அதை உட்பட எண்ணி 8வது வீட்டுல சனி சென்று அமர்ந்தால் அதற்கு பெயர் அஷ்டம சனின்னு பேர். பலவாகிய கஷ்டங்கள் கொடுப்பார்னு பொருள். அஷ்டம சனி. இந்த முறை அஷ்டம சனியில சில விண்மீன்களுக்கெல்லாம், அந்த விண்மீன்கள்ல பிறந்தவர்களுக்கெல்லாம் சிலவாகிய பாதிப்புகள் ஏற்படலாம் என்று கணிக்கப்படுகிறது. அதுபோல 4வது வீட்டுல, இந்த நட்சத்திரத்தில் உரிய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வீட்டினுக்கு 4வது வீட்டுல சனி அமர்ந்தால் அர்த்த அஷ்டம சனி என்று சொல்லுதல். என்ன காரணம்னா, இவையெல்லாம் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, இது சரியா தவறான்னா, ஜோதிடம் என்பது ஒரு வானிலையிலே ஏற்படக்கூடிய இயல்பான மாற்றங்களை கணக்கெடுத்து அதனது செயல்பாட்டினால் விளையக்கூடிய விளக்கங்கள். இது அறிவியல் அடிப்படையிலும் நிரூபிக்கணும். இப்போ ஒன்றும் வேண்டாம், நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் எது? சந்திரன். இப்ப சந்திரனால நமக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா, இது நம்பலாமா கூடாது. ஜோதிட பலனெல்லாம் தள்ளிடுவோம். இயல்பான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த இடத்துல இதை சொன்னாதான் நமக்கு இவைகளை முன்னோர்கள் ஏன் பாராட்டினார்கள்னு தெரியும். சனீஸ்வர ஸ்தலத்தை பற்றி விரிவா பார்க்க போறோம். பூமிக்கு என்கின்ற ஒரு அச்சு, அந்த அச்சில பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. ரொம்ப இயல்பான வானியல் செய்தி. இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அததான் என்னன்னு சொல்றோம், புவி ஈர்ப்பு விசை, கிராவிட்டி ஃபோர்ஸ். இது எதனால் ஏற்படுகிறதுனா இந்த சுழற்சியினால் ஏற்படுகிறது. இந்த சுழற்சி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல இருப்பதினால்தான் பூமி சுற்றி கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் நாம நிலையாக நின்று கொண்டு இருக்கிறோம். தேக்கி வைக்கப்பட்ட கடலோ மற்றைய நீரோ வெளியே வழியாமல் சிந்தாமல் இந்த சுழற்சிக்கு உட்பட்டு அப்படியே கட்டுக்குள்ள இருக்கு. இந்த சுழற்சி இந்த கட்டுக்குள் இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா? அருகில் உள்ள கோளான நிலவு. அதை துணைக்கோள்னு சொல்லுங்க, ஆங்கிலத்துல சேட்டலைட்னு சொல்லுங்க, என்ன வண்ண பேசும். அதன் காரணமாகத்தான் நாம அசையாம இருக்கும். ஏனென்றால் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு அதுவும் சூரியனை சுற்றுகிறது. அது தன்னைத்தானே சுற்றி கொள்வதனால் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு விசை பூமியினுடைய ஈர்ப்பு விசையோடு இழுப்பதினால் ரெண்டும் ஒன்றை ஒன்று இழுத்த நிலையில சுற்றி கொண்டிருப்பதினால குழப்பம் இல்லாம சுற்றி கொண்டிருக்கு. இப்ப சந்திரன் ஒண்ணு இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய ஈர்ப்பு விசையால் பூமியின் ஈர்ப்பு விசை ஈர்க்கப்படுவதாக இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாவதாக வைத்துக் கொள்வோம். இப்ப என்ன ஆகும் தெரியுமா? இப்பொழுது பூமி என்ன வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதோ இதனை காட்டிலும் 4 மடங்கு வேகத்தை பூமி பெற்று சுற்ற ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த 4 மடங்கு வேகத்துல இந்த பூமி சுற்றினால் இப்பொழுது என்ன வேகத்தில் சுற்று வருகிறதோ
இதை காட்டிலும் 4 மடங்கு வேகம்னா பூமியில யாரு இருக்க முடியும்? இதுவரைக்கும் பூமியில உருவான எல்லாமே தூள் தூளா போயிடும், வாழ முடியாது. நம்ம கண நேரம் அந்த வேகம் 1 நிமிடம் கூடட்டும், தோத்துருவோம். எல்லாம் குழப்பத்துக்கு வரும், எல்லா கட்டிடங்களும் தரைமட்டமாயிடும். அப்போ இந்த நிலவினுடைய சுழற்சி, அது பூமியின் பாதையில் அது ஏற்படுத்தக்கூடிய ஈர்ப்பு, அதனால் இந்த பூமி முறையான வேகத்துல சுற்றி நாம நிலையா இருக்கிறதுக்கு உதவுறது. இது போல்தான் ஒவ்வொரு கோள்களும். இன்றைக்கும் நாளைக்கும் பார்க்கலாம், நீங்க ஒரு பூமியை சுற்றி 6 கோள்கள் அணிவகுத்து வரப்போகின்றன. நிறைய சிறப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி இருக்கிறார்கள். பிர்லா பிளானட்டோரியம் போனா பார்க்கலாம். வீட்டுல கொஞ்சம் பைனாக்குலர் மாதிரி இருந்தாலேயே அதையே கூட கொண்டு நாம பார்க்கலாம். அவ்வளவு அருகாமையில் 6 கோள்கள் பூமியினுடைய சுழற்சி பாதைக்கு வந்து விலக போகிறது. இதெல்லாம் வானவியல்ல ஒரு பெரிய பெரிய விஷயங்கள். இவைகளினால ஒன்றை ஒன்று ஈர்ப்பதினாலதான், இதனாலதான் பழைய காலங்கள்ல இந்த கோள்களுக்கு ஆற்றல் உண்டு. விளக்கம், இந்த கோள்களினுடைய பாதை நடக்கக்கூடியத அந்த திசைன்னு சொன்னோம். அந்த கோள்கள் மற்றைய கோள்களோடு சேர்ந்தும் விலகியும் செல்லக்கூடியத திசைக்கு கீழாக அடுத்தது சொன்ன அந்தரம். இதெல்லாம் ரொம்ப அழகான புக்தின்னு, திசை, புக்தி, அந்தரம், இதெல்லாம் ரொம்ப தெளிவான கணக்கியல். இத பல பேர் தவறான முறையில கையாளலாம், அவர்களை ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்களை கொண்டு இவை அனைத்தும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவைகளுக்கு உள்ளீடான பொருள் இருக்கு. சாதாரணமா நம்ம திருமணமான உடனே என்ன செய்வார்கள், அந்தண மரபுல 2 நட்சத்திரங்களை காமிப்பதாக வெளியே சென்று அருந்ததியை காட்டுவதாக, அருந்ததியும் வசிஷ்டரும் சேர்ந்து இருப்பது போல் நட்சத்திரம். தேர் ஆல் ட்வின் ஸ்டார்ஸ்ன்னு பேர். அதுக்கு நீங்க ஆங்கிலத்துல போய் பார்த்தீர்கள்னா அவர்கள் அந்த ஆங்கில பெயரை சொல்லுவார். அந்த ஆங்கில பெயரை சொல்லக்கூடிய அந்த 2 நட்சத்திரங்களை எப்ப இவர்கள் கண்டறிந்தார்கள்னா, கலீலியோ என்கின்ற ஒரு வானவியலாளன் கண்டறிந்த தொலைநோக்கியை கொண்டு, பின்னர் தோன்றின கூட்டு தொலைநோக்கியை கொண்டு கண்டறிந்து பெயரிட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டுல நடந்த நிகழ்வுகள், யூரோப்பில் நடந்த மறுமலர்ச்சி கால விளைவுகள். ஆனா இந்த அருந்ததி பார்க்கறத நாம எத்தனை வருஷமா பண்ணி கொண்டு இருக்கிறோம்? பல வருஷம். சீதையோட திருமணத்துல சீதை அருந்ததி பார்த்தான்னு குறிப்பு இருக்கு ராமாயணத்துல. அப்போ இந்த அருந்ததி பார்த்து நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனால் அருந்ததி என்கின்ற ஒரு விண்மீன் தன் துணையாகிய, அதுக்கு நீங்க வசிஷ்டர்னு நாம பேர் வைத்திருக்கலாம், அவர்கள் ஆங்கிலத்தில் எப்படி, அது எப்பொழுதும் இணை பிரியாமல் இருக்கும் என்பதை டெலஸ்கோப்புக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். இதை நாம் ஏன் பெருமையாக சொல்லிக் கொள்ளுவதில் தயக்கம் காட்டுகிறோன்றதுதான் எனக்கு புரியாது. ஆனால் எல்லா கோள்களுக்கும் ஏதாயிலும் ஒரு விதத்துல அதற்கு உரிய செயல்பாடு, அந்த செயல்பாடு இந்த புவி என்று சொல்லக்கூடிய பூமியின் சுழற்சி பாதையில குறுக்காக வருதலும் ஒன்றை ஒன்று ஈர்த்தலும் விலக்குதலும் நடக்கிறதுனால பல்வேறு விதமான மாற்றங்கள் எல்லா கோள்களிலும் ஏற்படும். இங்க மனித வாழ்க்கையும் உயிரினங்களும் மிக்கு இருப்பதினால அந்த கோள்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இங்க வானவியல் குறிச்சு வச்சிருக்கும். அவ்வளவுதான். இதையே மற்ற கோள்கள்ல நம்மை போன்று உயிரினங்கள் வாழுவதாக இருந்தால் அவர்களுக்கு உண்டான அந்த வாழ்க்கை முறைக்கு இதையும் குறித்து வைத்து இருப்பார்கள். அவ்வளவுதான். அதனால
இந்த மாதிரி இடங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நம்ம முன்னோர்களினுடைய இந்த மேலான சிந்தனைகளை சொல்லிட்டு போனோம். இவைகளை தவறாக கையாளுகிறார்கள், இதை பணத்தை ஈட்டுவதற்கு உண்டான ஒரு வழியாக சொல்லு, அதெல்லாம் ஒரு பக்கம். எல்லா செயல்பாடுகளிலும் தவறு. ஆனால் இந்த தவறுகளை எல்லாம் நீக்கி இவைகளுக்கு உண்டான ஒரு மூல முழுமையுமான செயல்பாடு எதுன்னு தேடணும். அப்படி ஒன்று இல்லாமல் போயிருந்தால் இத்துணை ஆண்டு காலம் இதை தொடர்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருப்பார்களா? இந்த ஜோதிடமோ வானவியலோ கோள்களின் செயலோ, அது ஆங்கில வடமொழியில சொல்லுவது போல சாரமோ அதிசாரமோ செயல்படுகின்ற பொழுது இதெல்லாம் குறித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் முட்டாள்தனமா செய்திருக்க முடியாது இல்லையா? ஒன்றுக்கும் பயனற்றதை அதற்கு குறிச்சு வைக்கணும் இல்லையா? இது புரிவதே இல்லை பல பேருக்கு. மேலே தொடருவோம். நல்லாற்றில் எழுந்தருள நம்பர் திரு தொண்டர் குழாம் சம்பந்தரோ அவரோடு தொடர்ந்து வந்த அடியவர்களோ உடனாக வந்த நீலகண்ட யாழ்ப்பாணரோ, நம்பர்னா ஞான சம்பந்தன், திரு தொண்டர் குழாம் நயந்து தன்னை தொடர்ந்து வருதற்குரிய தொண்டர்களினது கூட்டத்தோடு விரும்பி சென்று கொள் ஆற்றில் எதிர்கொண்டு குலவி உடன் சூழ்ந்தனைய. ரொம்ப அழகான விஷயம். முறையாக எதிர்கொண்டு எங்க தெளிவு அப்படி எப்படி கொள்ளாற்றில் எதிர்கொண்டு இவர்களை அழைக்கக்கூடிய கொள்கையோடு வருகிறார்களா? நல்லாற்றில் இருக்கக்கூடிய அடியவர்கள் கொள்ளுதற்காக எதிர்கொண்டு குலவி வரக்கூடிய ஞான சம்பந்தரையோ அவரது தொண்டர்களையோ நல்லாற்றில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்கொண்டு சென்று விருப்பத்தோடு அணைத்து மகிழ்ந்து அழைத்து வர. குலவினா குலவுதல்னா தழுவுதல்னு ஒரு பொருள். மகிழ்வோடு பேசுது குலவி. சூழ்ந்து அணைய திருநள்ளாற்றினுள் எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து வர குறுகி சென்று சேர்ந்து யாரை வழிபட்டார்களாம்? கங்கை தெள்ளாற்று வேணியர். கங்கை என்ற தெளிவான நீர்ப்பெருக்கை தலையிலே சூடியவர் சிவபெருமான். கங்கைக்கு பல பேர் உண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவளுக்கு வான வழியில இருக்கும் போது அவளுக்கு பேரு மந்தாக்கினின்னு பேர். அது இறைவன் திருமாலினது நூபுரத்தின் வாயிலாக வந்தா நூபுரின்னு பேர். பகீரதன் முயற்சியினால அதுக்கு பாகீரதின்னு பேர். சிவன் தலையில கங்காதரனை அது சேர்ந்ததினால கங்கா. அதனால வான வழியில அது தூய்மையான நதியா இருக்கு, தெளிந்த நீர்ப்பெருக்கு, மாசில்லாத நதியா இருக்கு. ஆகவே அந்த நதியை வேணியாகிய சடையில் தாங்கிய திருவளர் கோபுரம், அப்படிப்பட்ட இறைவன் தங்கி அருள் பாலிக்க கூடிய திருநள்ளாற்றின் கோவில் கோபுரத்தை இறைஞ்சி வணங்கி செல்வ கோவில், செல்வ செழிப்பு மிக்க அந்த கோவிலின் உள்ளாற்ற வளம் கொண்டு, அந்த செல்வ கோவிலினது உள்ளாக உள்ள பிரகாரத்தை வலமாக சுற்றி முறையாக வலம் வந்து திரு முன்பு அந்த இறைவன் குடிகொண்டுள்ள சந்நிதியின் முன்பு தாழ்ந்து எழுந்தார். நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கி எழுந்தார். வணங்கினவர் எழுந்தார் யார்? உணர்வின் மிக்க, அந்த இறை உணர்விலே மிகுதியான நாட்டத்தை உடையவரும் இறை உணர்வினாலேயே இறைவனை ஆளுதற்கு உண்டான பெருமைக்கு உரியவருமாகிய சம்பந்தர் வணங்கி எழுந்து நின்றார். என்ன செய்தார்? உருகிய அன்புரு காதல் உள் உருகி நனையீரம் பெற்றார் போல், மன்னிக்கணும், பெற்றார் போல மருவு திருமேனியலாம் முகிழ்த்து எழுந்த மயிர்ப்புலகம் வளர்க்கு நீராய் அருவி சொறி திரு நயனத்தான் நயனத்து ஆனந்த வெள்ளம் இழிந்தலைய நின்று பொருவில் பதிகம்
போகமார்த்த பூன் முளையாள் என்றெடுத்து போற்றி. அற்புதமான பாட்டு அது. எப்படியா வார்த்தையை கவனிங்க. உருகிய அன்பு. அந்த சிவனை பார்த்த உடனே ஒரு உள்ளம் உருகுகிறது. அந்த சிவன் பால் அன்பு பிரவாகிக்கிறது. அப்படியே அன்பு உரு காதல், அது மிகுதியான காதல். அந்த இறைவன் மாட்டி இவர் கொண்டு இருக்கக்கூடிய அளவிடற்கு அரிய அன்பு, ஈடுபாடு, காதல் உள் உருகி இவர் உள்ளத்தை அப்படியே உருகச் செய்கிறது. உன்னை யோசித்து பார்க்கணும். இவர் பல சிவத்தலங்களுக்கு போயிருக்கார். சிவனை பல தலங்கள்ல பல வடிவங்கள்ல பார்த்திருக்கிறார். சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த இறைவனோடு இவருக்கு ஒரு உள்ளார்ந்த நிறைவும் உள்ளத்தின் உள்ளே ஒரு பெரிய மகிழ்வும் தோன்றும். இது உண்மை. இப்ப நம்முடைய வாழ்நாள்ல நாமும் பல கோவில்களுக்கு போயிருப்போம் இல்லையா? எல்லா கோவில்லையும் நமக்கு ஒரே மாதிரி உணர்வு ஏற்படும்னு சொன்னா நம்புவோமா? வராது. ஒவ்வொரு கோவில்ல அங்கு குடிகொண்டு இருக்கக்கூடிய இறைவன், அந்த தல விசேஷம், அங்குள்ள இறைவனது பெருமை, அங்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை, அந்த கோவிலானது பெறக்கூடிய சமூக அங்கீகாரம், இவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மனத்தில் கொண்டு நம்ம ஒரு கோவிலுக்கு போனோம்னா அங்கு நம்முடைய அனுபவங்கள் வேறுபடும். தர்மபுர ஆதீனத்தை ஸ்தாபிதம் செய்த குருஞான சம்பந்தர் முறையான சைவ வழிபாட்டினை செய்யக்கூடிய குடும்பத்துலதான் பிறந்தது. இளம்பிராயத்துல பல கோவில்களுக்கெல்லாம் போன வழக்கம் உண்டு. பெற்றோரோடு மதுரைக்கு போற. மதுரையில இறைவனை பார்த்த உடனே தன்னை முற்றிலுமாக இழந்து விட்டார். ரொம்ப நேரமா நின்று கொண்டிருக்கிறார். அங்க பெற்றோர்கள் சொன்னார்கள், அம்மா வழிபட்டது போதும், போகலாமான்னு. வருகிறாயான்னு கேட்டார். உடனே குருஞான சம்பந்தர் பதில் சொன்னார், உயிர் தந்த அம்மையப்பன் இங்கிருக்க உடல் தந்த உம்மோடு எவ்வாறு யான் ஏகுவேன்னு கேட்டார். மற்ற எத்தனை தலங்களுக்கு போய் அவர் இறைவனை வழிபட்டு இருப்பார். அந்த மதுரையம்பதியில உள்ள இறைவனை பார்த்தவுடனே அவர் மனதானது அந்த அளவுக்கு அங்கு பொருந்தி விட்டது. வேற பண்ண முடியாது. அதுபோல அடியவர்கள் எல்லா தலங்களுக்கும் செல்லுவார்கள். எல்லா தலங்களிலும் உள்ள இறைவனை பாடுவார்கள், பரவுவார்கள், புகழ்வார்கள். ஆனா சில தலங்கள் தான் அவர்கள் மனதினுக்கு உகந்ததாக உரிய பல உணர்வுகளை தோற்றுவிக்க கூடியதாக இருக்கும். இது தவிர்க்க முடியாது. அது நமக்கே தெரியும். நம்ம வாழ்நாள்ல எத்தனை தலங்களுக்கு நாம போயிருக்கோம். குறைஞ்சது ஒரு 10 இடங்கள்ல போய் கோவில்ல இறைவனை பார்த்திருக்கோம். எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரியான அனுபவம், ஒரே மாதிரியான உணர்வு நமக்கு வரும்னா வராது. வராது. அதுல வேறு சிந்தனையே கிடையாது. வராது. ஒன்றும் வேண்டாம். ஒரே காயை கொண்டு ஒரு தன்மைத்தான உணவை வீட்டில் இருக்கிறவர்கள் பல்வேறு நபர்கள் சமைத்தால் எல்லாருடைய உணவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? இதுதான் இதனுடைய அழகு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால உடனே ஒரு கேள்வி, எப்படி இந்த கோவில்ல மட்டும் அவருக்கு ஒரு சிறப்பான அனுபவம் வந்து வரும். அதெல்லாம் ஏன்னு கேட்க முடியாது. அது அடியவருக்கு இறைவனுக்கும் உண்டான பரிவர்த்தனை, அவ்வளவுதான். அப்படி வந்ததுனால நமக்கு தான் பாக்கியம். ஏன்னா அந்த உள்ள அன்போடும் ஈடுபாட்டோடும் அந்த ஊர்ல பாடின பதிதான் எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அந்த வார்த்தையை எவ்வளவு நீட்டிக்கொண்டே போறாரு பாருங்க. உருகிய அன்பு, உரு காதல், உள் உருகி
நனை ஈரம் பெற்றார் போல். அந்த உள்ள உருகி உள்ளம் குளிர்ந்து நனைந்தவன். நனை ஈரம் பெற்றார் போல். அந்த அன்பு கசிந்து உருகி உள்ளத்துல ஓடுவதனால உள்ளம் குளிர்ந்தது, உள்ளம் நனைந்தவன் போல மருவு திருமேனியெல்லாம் முகிழ்த்தெழுந்து. ஞான சம்பந்தரினுடைய திருமேனி இருக்க, அந்த மேனியில இருந்த மயிர்கால்கள் எல்லாம் புலகம் வளர்க்கு நீராய். அப்படியே மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நின்றான. அப்படியே ரோமாஞ்சலம் ஏற்பட்டது. அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்தது. அப்படியே நீராய் வளர்க்கு நீராய். அந்த அடிப்படையில அருவி சோரி திரு நயனம், கண்ணிலிருந்து அருவி போலே கண்ணீர் கொட்டுகிறது. காரணம் எல்லாம் கேட்க முடியாது. ஈடுபாடு. அந்த அருவி நீ நயனத்து, அருவி சொரி திரு நயனத்து ஆனந்த வெள்ளம், அடக்க முடியாத மகிழ்ச்சி. அந்த கண்ணீரின் மூலமா அந்த மகிழ்ச்சி வெளிப்படுகிறது. நாம நினைச்சுட்டு இருப்போம் துக்கத்துக்கு தான் கண்ணீர் இல்லை, ஆனந்தம் வந்தாலும் கண்ணீர் பெருகும். அதுக்கு பேரு ஆனந்த பாஷ்யம்னு இல்ல, பேரு ஆனந்த கண்ணீர். அந்த வெள்ளம் இழிந்து இழிந்து அலைய நின்று அப்படியே சிந்திய வண்ணம் இருக்கிறதா. கண்கள் இருந்து கரகரன்னு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. பொருவில் பதிகம், ரொம்ப அழகான விஷயம். என்ன செய்தானா, மிக அழகானதோர் பதிகம். பொருவில் பதிகம்னா ஒப்பில்லாத பதிகம். அவர் பாடின பதிகம் எல்லாம் அழகு, அது ஒரு பக்கம். இந்த இடத்துல அந்த முழுமையுமான ஈடுபாட்டோடு தன்னை மறந்து தன் உடலெல்லாம் ரோமாஞ்சனம் ஏற்படக்கூடிய அளவுல ஒரு அழகான பாட்டு பாடினார். ஒரு பதிகத்தை என்னவாம், போகம் ஆர்ந்த பூன் முளையால் என தொடங்கக்கூடிய பதிகம் இது. பழந்தக்கராக பண்ணில் அமைந்த பதிகம். இன்னமும் இந்த பதிகத்தை பாடினால் அல்லது பாடுபவர்களுக்கு இறையருளாகிய பெருமையும் கிடைக்கும். திருநள்ளாற்று பதிகம் ஆனதினால் அங்கு இறைவனை வழிபட வந்த சனி என்கின்ற கோளினது எந்த ஒரு தீமையும் பக்தர்களை சென்று அடையாது என்பது நம்பிக்கை. ஆகவே இந்த பதிகத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு சனியின் வாதை இல்லாமல் போகும் என்பது ஒரு நம்பிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே முளையாள் என்று எடுத்து போற்றி யாழ் நரம்பில் ஆற இயல் இசை கூட பாடியே எண்ணில் கற்பச்சேன் அடைவு மன்னிக்கணும் கற்பச்சேன் அளவு பட ஓங்கு திருக்கடை காப்பு சாத்தி செங்கண் நாகப்பூன் அகலத்தவர் பாதம் போற்றி இசைத்து புறத்தணைந்து புவனம் ஏத்தும் பாணனார் யாழில் இட பாலராவாயர் அருள் பணித்த போது. இந்த பாட்டை பாடிட்டு பழந்தக்கராகத்துல, நான் போன தலத்துலதான் அவரால் யாழ் கொண்டு வாசிக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டார் இல்லையா, இந்த தலத்துல இந்த பதிகத்தை பாடி யாழ்ப்பாணர்கிட்ட இதை உங்கள் யாழிலே கூட்டி இசை அமைத்து பாடுகன்னு ஆணை போக்குறார். எப்படி யாழ் நரம்பில் ஆற இயல் இசை கூட, அந்த யாழிலே கட்டப்பட்ட நரம்புகளிலே பொருத்தமாக இவரால் பாடப்பட்ட இயல் தமிழுக்கு உரிய முறையான இசை கூடுமாறு. ரொம்ப அழகான வார்த்தைன்னு. இது பல பேருக்கு இசைத்துறையில் இருக்கிறவர்கள் தான் எனக்கு இத பத்தின ஒரு அறிவூட்டலை செய்யணும். நான் எண்ணுவதெல்லாம் ஒரு அடிப்படையான சித்தாந்தம். இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்கள் இசைக்கு மொழி தேவையில்லை அப்படின்னு. நான் இசையை பற்றி எனக்கு ஒரு பெரிய ஆழங்கால் பட்ட அறிவு அல்லது பரவலான அறிவு கூட எனக்கு கிடையாது, உண்மையிலேயே கிடையாது.
ஆனால் ஒன்று மட்டும் தொடர்ந்து தமிழ் இலக்கியங்களையே சில பல ஆண்டுகளாக கற்று வருவதனால ஒன்றுல தெளிவா இருக்கேன். என்னவென்றால், நீங்கள் என்னதான் இசை கூட்டுவதாக இருந்தாலும் உங்கள் இசை கூட்டுதற்கு உரியதாகிய பாடல் அதற்கு உரிய சிறப்பும் தகுதியும் ஒருங்கே வாய்க்க பெற்றிருந்தால்தான் அதனை இசையில் கூட்டுகின்ற பொழுது பாடலினால் இசைக்கும் இசையினால் பாடலுக்கும் பெருமை கிடைக்கும். இது இரண்டும் ஒன்றை ஒன்று அவாவி நிற்கும். இயல் தமிழ் இசையை அவாவும், இசைத்தமிழ் இயலை அவாவும். ஏனென்றால் ஒரு பாடல்ல கையாளப்படக்கூடிய சொல் என்பது அது உணர்த்தக்கூடிய பொருள் மட்டும் அல்ல. ஞாபகம் வச்சு, மொழியை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது வரக்கூடிய பல உண்மைகள்ல ஒரு சிலவற்றை இங்கே சொல்லணும். இப்போ நாம ஒரு சொல்லுகிறோம்னா அந்த சொல்லினால் பெறப்பட்ட பொருளை மட்டும் கேட்பவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. இது ஒரு அகர முதலி பொருள் போல போய் சேராது. நாம சொல்லக்கூடிய சொல், அந்த சொல்லை நாம் உச்சரிக்கும் முறை, உச்சரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு, எந்த சூழலில் அதை உச்சரிக்கிறோம், எதற்காக அதை உச்சரிக்கிறோம் என்பன போன்றவைகளை கொண்டுதான் அதனது பொருட்தன்மையை நம்மால் மதிப்பீடு செய்ய முடியும். ஞாபகம் வைத்து, ஒரு சொல் சொல்லப்படுவதனாலேயே பொருள் ஆழம் பெற்று விடுவது இல்லை. இதை நான் ரொம்ப பெரிய அளவுல பல நேரங்கள்ல சொல்லுதல் உண்டு. பல நேரங்கள்ல இதை பற்றின சிந்தனை. இப்போ சில வார்த்தைகளை சொல்லுவதனால், சபையில சொல்லுவதனால தவறு இல்லை. ஏன்னா நம்ம பாடத்தை புரிந்து கொள்வதற்காக இதை பேசுறோம். இப்ப நம்முடைய இல்லங்கள்ல நம்மை அறியாமல் சில தவறான சொற்களை உச்சரிக்கிறோம். ரொம்ப பெரிய சொல்லுக்கெல்லாம் போக வேண்டாம். முட்டாள் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தும். இந்த சொல்ல நாம் நம் இல்லத்துல அல்லது நமக்கு தெரிந்தவர் மத்தியில, நண்பர்களிடையே, அல்லது நமக்கு மாணவர்கள் மாணாக்கியர்கள் இருந்தா அவர்களை இந்த சொற்களை கொண்டு பல முறை பேசி, ஆனால் உங்களால் பேசப்பட்ட அந்த சொல், யோசித்து பாருங்கள், எல்லா காலத்திலும் ஒரே சூழ்நிலையில ஒரே அழுத்தத்தோடு ஒரு தன்மைத்தான பொருளை தரக்கூடிய அளவில் பேசப்பட்டதான் இல்ல, நிச்சயமா இல்லை. நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, இந்த கை குழந்தை அல்லது ஒரு ஆண்டுக்குள்ளான குழந்தைகளுக்கு தலைமுடிக்குள்ள கையை விட்டுக்கொண்டு என்ன பண்ணும், கையை மூடிக்கொண்டு. இந்த மூடிக்கொண்ட கை விரல்களை பிரித்தால்தான் கை வெளியே வரும்னு அதுக்கு தெரியாது. உள்ள விட்டு மூடின்ட்டு கை அப்படியே இழுக்க பார்க்கும், இழுக்க முடியாது. தலையில இருக்கிற முடி இழுக்கப்படும், வலிக்கும், இதை அழ ஆரம்பிக்கும். இதை பார்த்த உடனே தாய் சிரிச்சு கொண்டே, முட்டாளே அப்படின்னு போய் சிரித்து கொண்டே கையை பிரிச்சு விடுவார். அந்த இடத்துல அந்த தாய் சொல்லக்கூடிய முட்டாளே என்பது குழந்தைய திட்டுற வார்த்தையா? பாருங்க, அந்த குழந்தையினுடைய அறியாமையை இந்த தாய் ரசிச்சிருக்கா. அறியாமைன்றது ரசனைக்கு உண்டான விஷயம். அதனால்தான் பெரிய பெரிய தத்துவவாதிகள்லாம் சொல்றான், இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். அறியாமை சுவாரஸ்யமான விஷயம். வள்ளுவர் எழுதுற ரொம்ப அழகா, அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்றார். ஒண்ணுத்த தெரிஞ்சுக்கதான் ஐயோ நமக்கு இது நாள் வரைக்கும் இது தெரியாம போச்சேன்னு சந்தோஷப்படும். தேவை நமக்கு அறியாமை இருக்கணும் வாழ்க்கையில. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கை அழுத்து போயிடும். யோசிச்சு பாருங்க, எல்லாம் நமக்கு வெட்ட வழியாக தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு கணம் நம்மால் வாழ முடியாது. வாழ்க்கை அழுத்துருன்றதை விட வாழ்க்கை பயமாயிடும். அறியாமைன்றது ஒரு அழகு. இது உனக்கு தெரியலைன்னா சந்தோஷமா சொல்லிக்கலாம், எனக்கு இது தெரியாது.
இப்ப அண்மையில என்னாச்சு, நான் ஒரு இசை நிகழ்ச்சி உண்டான நடன நிகழ்ச்சிக்கு உண்டான தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். அதுல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல நடன கலைஞர்கள்ல அப்படி அமைந்தது, தேடினதுல அப்படி அமைஞ்சு போச்சு. மூவரும் மலையாள மொழி பேசக்கூடியவர்கள், அந்த நடன மாந்தர்கள் மூவரும். என்னுடைய துணைவியார் சட்டுன்னு அவர்களோடு பேசும்போது சொன்னேன், அப்பா நீங்க என்ன வேணா பேசிக்கலாம், எனக்கு ஒண்ணும் புரியாதுன்னா. தனக்கு ஒன்று தெரியவில்லை என்பதை ரசனையோடு சொல்ல முடியும்னா அதுதான் உண்மையான ரசனை. அந்த இடத்துலதான் ரசனையானது மிக ஆளுமையோடு இருக்குன்னு நான் கருதுவேன். எனக்கு ஒன்றை தெரிந்து ரசிக்கிறதுன்றது பெரிய விஷயமே இல்லை. ஒன்றை தெரியாமல் ரசிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க. எனக்கு நடனத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆனால் ஒரு நடனம் ஆடக்கூடிய மாந்தரின் நடன செயல்பாட பார்க்கும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது பாருங்க. அதுதான் உண்மையான ரசனை. எப்படி? கடவுளை பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சுக்க வாழ்நாள் முழுக்க முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கும். அது முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கு, கண்டோமா தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறை கடவுள் சிலையை பார்க்கும் போது, அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அறியாமை தான் சந்தோஷம். அந்த இக்னரன்ஸ் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். கடவுளை பத்தி முழுசா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கடவுள்கிட்ட போவீங்களா? யோசிச்சு பாருங்க. கடவுளை பத்தின உங்களுக்கு முழு விவரம் தெரிஞ்சு போச்சு, A to Z. அப்புறம் கடவுள் பேர்ல உங்களுக்கு ஈடுபாடு வருமா? கடவுளை பற்றி தெரியாத அறியாமைதான் இன்னமும் கடவுள் பால் உங்களுக்கு ஈடுபாட்டை தந்து கொண்டிருக்கிறது. இது அடிப்படை. அதனால ஒரு மொழி என்பது வெறும் ஒலி குறிப்பு கிடையாது, அதனால் உணர்த்தப்படக்கூடிய பொருள் கிடையாது, அதற்கு உண்டான சூழல் கிடையாது, அதன் கண் உண்டான உணர்ச்சி. இந்த நான்கினது சேர்ந்த ஒன்றுதான் சொல். அது வெறும் ஒலி இல்லை, அதுல உணர்ச்சி இருக்கு. ஒண்ணு வேண்டாம் சார், நம்ம ஒருத்தட்டு பேர் உதவி கேட்கிறோம், கேட்டு அவரை கேட்பதற்காக அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை கூப்பிடும் போது எந்த உதவியையும் பெற வேண்டாம்ன்ற நிலையில போய் அவரை கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டிருப்பீர்கள்? அவர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும், என்ன பண்ணுவீங்க? நான் பொள்ளாச்சியில இருந்தபோது சொல்லியே ஆகணும். பொள்ளாச்சியில இருந்த போது அப்பெல்லாம் முதுகலை படிச்ச காலகட்டத்துல பின்னாடி பணி வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஆகவே நாங்களே ஒரு மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சோம். ஒரு 4 பட்டதாரிகள் சேர்ந்து நன்றாக போயிற்று. அந்த மாதிரி கூட்டத்துல எங்களோடு அறிவியல் துறையை பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நண்பர், கோபால்னு பேர். நல்ல மனிதர், ரொம்ப நயமான மனிதர். இருக்காரா இல்லையா தெரியாது, ரொம்ப அற்புதமான மனிதர். அவர்கிட்ட ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னா, என்னிடம் ஏதாகிலும் ஒரு உதவி பெற வேண்டும்னாக்க என்ன ஒரு குறிப்பிட்ட சொல் கொண்டு விழிப்பர். நட்பு ரீதியாக என்னிடம் ஏதாகிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும்னாக்க அதற்கு ஒரு சொல்ல பயன்படுத்துவார். என் மீது ஏதாவது கோபம்னு வந்துட்டதுனாக்க அதற்கு ஒரு சொல்ல பயன்படுத்துவார். வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த 3 சொல்லும் நான் இருக்கக்கூடிய சாதியை குறிக்கக்கூடிய சொல். அந்த மாதிரி பிரிச்சு சொல்லுவார். ரொம்ப அழகா இருக்கும், நான் ரொம்ப ரசிப்பேன் அதை. என்ன சாதிய பெருமை இல்லை, ஒரு மனிதன் தன்னுடைய உணர்ச்சியை தான் கையாளக்கூடிய சொற்களின் மூலமாக எவ்வாறு நிர்வகிக்கிறான்னு. இப்ப என்கிட்ட ஏதாவது உதவி வேணும்னா, சாமி இதை கொஞ்சம் பார்த்து கூட அப்படின்னு, அப்ப நான் சாமி ஆயிடுறேன். நீங்க கோவில்லையும் போய் சாமின்னு தானே அர்ச்சகர் எல்லாரும் கேட்கிறாரு, ஒரு சாமி ஆயிடுவேன் நான் அவருக்கு. அவரே என்கிட்ட ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயத்த பகிர்ந்து கொள்ளலாம், ஐயா இது கொஞ்சம் கேளு அப்படின்னு.
அவருக்கு என் மீது கோபம் வந்து விட்டதுன்னாக்க சட்டுன்னு சொல்லுவாரு, என்ன ரொம்ப பத்தியா பாப்பான்றத காமிச்சிட்டு பத்தியா அப்படின்னு. இது அவருடைய இயல்பு. அப்போ இந்த மூன்றினுக்கும் இந்த சொல் ஒரு பொருளை தான் குறிக்கிறது, ஒரு இனத்தை தான், ஒரு சாதியை தான் குறிக்கிறது. ஆனாலும் அதை உச்சரிப்பவர் உச்சரிக்கக்கூடிய முறையினால வேறுபாடு கிடைச்சிருக்கு. இதேதான் இசைக்கும். பொதுமைன்னு நான் ஏற்றுக்கொள்வது இல்லை, என்னுடைய அறிவு குறை அறிவா கூட இருக்கலாம். அது பற்றின விவாதத்தை நான் தொடர்ந்து பல பேற்ற செய்து கொண்டு இருக்கிறேன். இசை என்பது மொழியோடு சேர்ந்து செயல்படுகின்ற பொழுதுதான் மொழியும் ஒரு புதிய பரிணாமத்திற்கு போகிறது, இசையும் ஒரு புதிய பரிணாமத்தை காண்கிறது. அதனால்தான் இரண்டும் ஒன்றை ஒன்று அவாதி நிற்கக்கூடியவை. அதனாலதான் செந்தமிழாய் இன் இசையாய் இருப்பவன் இறை. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஞானத மந்தர் பதிகத்தை பாடிட்டு போயிருக்கிறோம். பாடினவர் உடனே நீலகண்டரை கூப்பிட்டு இதுல யாழில் இப்ப பாடுங்க, இந்த பண்ணு யாழில் வைத்து பாட முடியும் பாடுங்க. அப்போ சூழலும் அந்த சூழலினால் விளைந்த சிந்தனை, அந்த சிந்தனைக்கு உரியதாகிய உணர்வு, அந்த உணர்வினை முன்னெடுப்பதற்கு உண்டான சொல், அந்த சொல்லுக்கு உண்டான ஏற்ற இறக்கங்கள், அதற்கு பொருத்தமான இசை என்பது ஒரு பெரிய விஷயம். அது என்ன என்பதை அடுத்த வகுப்புல விவாதிப்போம். நன்றி.